தெரியுமா உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஆமீன் ஒன்று சொல்றாங்க தான் மிகப்பெரிய ஆமி சண்டை வழியாத மிகப்பெரிய ஆமி விட பேசு முதல் 10 ஆமிக்கு இப்ப இங்க காசு போறது விடங்க அதே நீங்க சொல்றீங்க கம்ப்யூட்டர் வேண்ட காசு இல்லை பணவழி ஸ்மார்ட் போர்டு வேண்ட காசு இல்லை ரைபிள் வேண்ட காசு ரைபிள் என்ன பில்லுங்க பிழையான கவர்னன்ஸ் ஆனா முயற்சியுள்ள மக்கள் நாங்கள் எங்களுடைய குலம் வந்து பெருசு ஈழத்தமிழர் அந்த புலம் இன்றைக்கு கனடாவில் இருக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கு இங்கிலாந்து இருக்கு சுரங்க நாடுலாம் இருக்கு அவன் தெரியும் இங்க போகணும் ஐரோப்பியா தான் நாங்கள் போடுவோம் இப்போ கொஞ்ச நாள் இங்கிலாந்து எஸ் அவன் சும்மா இருக்க மாட்டான் அந்த நாட்டில் போய் கேளுங்க ராஜதந்திரியில எங்களுடைய புலம் பேந்து மக்களோ புலம் எங்களுடைய புலம் என்று சொல்லுங்க எங்களுடைய ஃபீ எங்களுடைய புலத்தை சேர்ந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் உங்க செம்மணியெல்லாம் நான் தான் அடுக்கி வச்சிருக்கேன் உங்க 8 மாடியில அது என்ன ப்ரோசஸ் பண்றது எல்லாரும் சர்வேத கொண்டா சர்வேத கொண்டாலும் சர்வே கற்றுக்கொண்டா தெரியா நாம செய்யறது இல்லையா இப்ப சுயமா எங்களுடைய புலத்துல எல்லாம் வருது அதுக்கு பேக் பேமெண்ட் எல்லாம் நான் நினைக்கிறேன் 13 மில்லியன் வேணும் ட்ரெஷரி மணி எடுக்கல மிஷின் ஜெனடிக் கோடிங் ஜப்பானுக்கு அனுப்பாம நாங்க செய்யலாம் சும்மா மயக்க பிடிச்சு கட்டி கொண்டிருக்க நாங்க மிஷின் வளர்த்திட்டோம் வந்து கஸ்டம்ஸ்ல இருக்கு 65 மில்லியன் எக்ஸம்ஷன் கவர்மெண்ட் தருது இல்லை ட்ரை பண்ணி கொடுத்தாரு அது செய்தா நாம எல்லா ஜீன்ஸ் ஜெனடிக் கோடிங்கும் இங்கே செய்யலாம் அதுக்காண்டி ஒரு அந்த 8 மாடி கட்டம் டவுன்ல இருக்கு நான் சும்மா சொல்றேன் நாங்க சண்டேக்கு வளர்ந்துறாங்க ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்டி இல்லை அந்த கட்டடத்துக்கு பேரு சென்டர் ஃபார் டவர் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் யார் கட்டினது அவ்வளவு பொருள் எங்கே இருந்து வருது உங்கள்கிட்ட வளம் இருக்கு மூளை இருக்கு தியாகம் இருக்கு கல்யாண பாட்டா கூட்டாளரும் கலங்காலம் போய் 94 மட்டும் வேறு 100 பாதி உறங்கி போகும் நல்லா உறங்கினார் இப்போ உறக்கமே இல்லை நைட் கிளப் பிசி நைட் லைவ் பிசி பிட்சா ஹட் பிசி சேலம் பிரியாணி பிசி எல்லாம் பிசி வேற கோட்டப் சினாரியோ எங்களுடைய வாழ்வியல் எல்லாத்தையும் இந்த மாணவியல் உற்று நோக்குங்கள் இன்னைக்கு நான் இந்த சர்டிபிகேட் நான் சைன் பண்ணும்போது பார்த்தேன் இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறது புதுக்குடிப்பிலிருந்து முரசுமுகையிலிருந்து விஸ்வமரிலிருந்து கிளிநொச்சியிலிருந்து நல்லாயிலிருந்து புதுக்காயிலிருந்து இவருடைய மன்னர் தேவன்பட்டியிலிருந்து எல்லா இடத்திலும் உள்ள வாழ்வியல் அம்சங்களை இன்னைக்கு ஒரு முறையான கற்கள் ஆராய்ச்சி மூலம் வெளிக்கொண்டு வர இது அமெரிக்கா செய்யாது கொட்டைக்கெல்லாம் செய்யாது நாங்கள் தான் செய்வோம் இந்த வேர்ட்ஸ் இருக்கு தானே ஆதி காலத்திலிருந்து விசாரம் வேர்ட்ஸ் இருக்கு சயின்ஸ் இருக்காங்க விசாரணை மட்டும் இருக்கு தமிழ்ல இந்த சித்தர்கள் எல்லாம் விசாரணை சொல்றாங்க ஏன்னா தங்களுடைய வாழ்க்கையை மேல் நோக்கிய விதத்துல வளர்த்தெடுத்தது அதான் சித்தர்கள் சொல்ற உள்ளபடியே பார்க்கணும் மட்டும் வலிக்கிறார்கள் உள்ளபடியே பார்க்கணும் அதுதான் அறிவுக்களம் அறிவுக்களம் மேக்கப் களம் இல்லை நீங்க அழகா வந்திருக்கிறீர்கள் இல்லை அப்படியான ஒரு நாளை இந்த 5வது
இளமானி ஆராய்ச்சி இங்கே ஒரு மாநாடு உங்களுக்கு அமைப்பு தந்திருக்கு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட நேம் போட்டு தொங்க விட்டுருக்கிறீர்கள். சும்மா நடக்கிறதில்ல. அதுவும் சந்திரபோஸ் முதலாவது மாநாடு நீங்கள் சார் பங்கு பெற்றிருக்கீங்க. எத்தனை வேலை முதலாவது மாநாடு நீங்கள் எத்தனை வேலை பங்கு பெற்றிருக்கீங்க? நந்தோகாரன் சார் இருக்கிறார், எங்களோட படிச்ச பாஸ்கெட் விளையாடு முதலாவது மாநாடு சார் பங்கு பெற்றீங்க. அப்பவே 40 வேலை பண்ணிக்கிறேன். ஏர்லி பெட் ஏர்லி ரைஸ். இந்த கையில ஸ்மார்ட் போன் இருக்கு, உங்களை எல்லார்ட்டையும் இருக்கு. ஸ்மார்ட் ஜெனரேஷன் அதை ஏற்றுக்கொள்ள வந்தாங்க. ஸ்மார்ட் ஜெனரேஷன் நான் தத்தளிக்க விட்டுருக்கேன். அதோட கவர்னன்ஸ் சரியில்லை, அதான் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். எல்லாருக்கும் கல்வி, எஜுகேஷன் ஃபார் ஆல். கனகராசர் CW கிறிஸ்தோபர் கனகரா 1935 ப்ரொபோஸ் பண்ணி செனட் மெம்பரா இருக்கு சர்வ் பண்றாங்க. 1945 ஃப்ரீ எஜுகேஷன் கொண்டாடி கருணாவிலிருந்து நாங்கள் வந்திருக்க மாட்டோம். முந்தினால UGC சேர்மன் கடவுள வித்தியாலயத்திலிருந்து வந்திருக்க மாட்டார், சந்திரபோஸும் வந்திருக்க மாட்டார். எஜுகேஷன் ஃபார் ஆல். அறிவு ஆனந்தத்தை நோக்கியது. பொருளாதாரம் சிறிய குறைந்தே இருக்கும். நீ வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை, பாதுகாத்தாலே காணும். சில பேருக்கு இருக்கு. அறிவு தேடல் சொல்லுவார்கள் ஒரு நிலையானது. லைஃப் லாங் எஜுகேஷன் UN செல்வரும் இல்லை. இந்த இங்கிலீஷ்ல வழியா சொல்றாரு இன்குவாரி. என்னத்துக்கு நான் ஒரு இன்குவாரி தான் யோசிப்போம். அந்த இன்குவாரி ஒன்று நான் கேட்டுதான் நான் கிளம்பும் போய் சேருவேன். மலேசியா சொன்னேன். மலேசியா போறோன்னா நான் எத்தனையோ கேள்விகள் எடுத்து அந்த இடத்துல போய் எப்போ இன்ஃபர்மேஷன் டெஸ்க் ஒரு டெஸ்க் இருக்கு. எங்க போனாங்க இன்ஃபர்மேஷன் இருக்கணும். இன்ஃபர்மேஷன் வளர்ந்ததுக்காக தேவை இருக்கணும். சும்மா டூரிசம் கத்திக்கொண்டு வந்தா தெரியாது. டூரிசம் உள்ள ஸ்பாட் எங்கேயும் உங்களுக்கு தெரியும். அனுபவப்புறம் பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் என்னது காணுங்க. என்ன தாமரை கோபுரம் இருக்கா, அப்படி கசோனா பீச் இருக்கா, அப்படி பெரிய மலை இருக்கா, என்ன இருக்கு? ஒரு மரம் ஸ்ரீமபோதி ட்ரீ, மகாபோதி ட்ரீ. ஒரு மரத்தை வச்சு வியாபாரம் நடக்கும். அந்த மர வியாபாரம் எப்படி நடந்தது? அதை பற்றி நிறைய லிட்ரேச்சர்ஸ். 30,000 monks இருக்கிறாங்க. எங்களுக்கு எத்தனை இருக்கு? இலங்கையில 30,000 பௌத்த துறவிகள் இருக்கிறாங்க. எங்களுக்கு விருப்பமில்லையோ இருக்கிறாங்க. 30,000. எத்தனை அகாடமிக்ஸ் இருக்கிறாங்க சொல்லுங்க. யோகா எத்தனை பேர் இருக்கிறாங்க? 20. எத்தனை மெலமஜிஸ்? 10. எத்தனை சயின்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ்? Do you understand? So input இருக்கணும். அவன் துறவி, அவன் வேற கிச்சனே இல்லை, கிச்சன் தான் ஜாபம். அந்த சிஸ்டம் இருக்கு. நான் இந்த பிரவீனாஸ் வித்யோதயா வித்யாலங்காரா அந்த கெலனி யூனிவர்சிட்டியையும் ஸ்ரீயாவத்தில் யூனிவர்சிட்டி வந்து 2 பெரிய யூனிவர்சிட்டி. எங்களுடைய லிங்குவிஸ்டிக், சான்ஸ்கிரிட், பாலி எல்லாம் அங்க படிக்கலாம் போறாரு. லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் எங்களுடைய இங்கிலீஷ் எல்லாம் அங்க போகுது. டெவலப்மெண்ட், வெர்டிகல் டெவலப்மெண்ட் சும்மா நடக்கல. தியாகம். கல்வியை பசியோடு போய் வியாபாரம் பார்க்கல. பென்ஸ் கார், மார்பிள் அடுக்கிறத தாண்டி கல்வி இல்லை. கல்வியில் சோக்ரட்டிஸ பாருங்க, அரிஸ்டோட்டல பாருங்க, நியூட்டனை பாருங்க, ஐன்ஸ்டைனை பாருங்க. அடிக்கடி இந்த பேஜ் சொல்றது. அது குடும்பம் நடத்த மறந்து போனாங்க.
even Pythagoras, Brahmacharis. Yes. இந்த கிறிஸ்டியன்ஸ் இந்த சீசன் இப்படி வந்தது. முதலில் சொன்னாங்க வெள்ளூருக்கு போடுங்க, ஏதாவது செய்ய வேண்டும் அதையும் செய்யுங்க, தியாகம் இருக்கணும். ஸோ கலைப்பெரும் மாணவர்கள் நான் சொல்வது உங்களுடைய இது ஒரு கொஸ்டின். நீ கலைப்படமாக பயப்படாது. சிவலிங்கராய 4 டிகிரி விஞ்ஞானம் எடுத்தார் தமிழ், BA, MPhil, டிப்ளமா, MPhil, PhD. அவர்கள் மகன் டாக்டர், மகளன் டாக்டர், மருமகன் டாக்டர், மருமகன் டாக்டர். இதுதான் எம்பவர்மெண்ட் நம்ம போடுகிறார். எம்பவர்மெண்ட் சேஞ்ச். விசாரணமாக தான் படிக்கிறார். சத்தியசீலமாக எனக்கு இன்ஜினியர். பிறவிவராக என்ன படிக்கிறது எனக்கு தெரியாது. பிறவிவானமாக என்ன படிக்க போறா தெரியாது. சண்முகேஸ்வரர் பேக் விட்டார், அவர் ஆட்சி கூடி வந்துட்டார். அவர் கொஞ்சம் கட்டிக்காரு. அவளுக்கு படிக்க தேவையில்லை, அவளை தெரியும் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஒரு பர்சுவேஷனால ஒரு துறையில போகும். அது சுசீந்திரராயன் செய், கைலாசபதியின் செய், வித்யானந்த சன், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சர்ஜரி ப்ரொஃபசர். அதே மாதிரி மாறி நடக்கும். சுவாமி விவேகானந்தர் சயின்ஸ் கிராஜுவேட், ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ரொஃபசர். திங்ஸ் ஆர் சேஞ்ச். நான் அடிக்கடி சொல்றேன் இந்த பேஜ்ல, சில சொல்றேன் இல்லை, சும்மா தியரட்டிக்கலாக எழுதிட்டு போறாரு. 7000 கந்தையான் கமக்கார், கந்தையான மகன் குணரட்னம், டாப் பிசிசிஸ்ட் இந்த கண்ட்ரி, டாப் சயின்டிஸ்ட். அந்த காலம் சயின்ஸுக்கு போறதுதான், பிசிக்ஸுக்கு போறதான் பெருமை. புராஜோட மேஸ்கப் பண்ணு. ஆனா ஃபர்ஸ்ட் இயர் முடிய பிசிக்ஸுக்கு போறாரு. பிசிக்ஸுக்குலாம் உண்மையான அறிவியல் இருக்கு, இயற்பியல் இருக்கு. இயற்பியல் ரெண்டாவது பிசிக்ஸ். இங்க வந்த சயின்ஸ் ப்ரொஃபசர், வைஸ் சான்சலர் இருந்தார், நேர்மையான மனுஷன். அவருடைய சன் டாக்டர், பொருளாதார சன் அம்மா மாதிரி என்ன தெரியல, ஏகோடி காரம் மூடிக்கொண்டு சைக்கிள் மூடிக்கொண்டு ஓல பேக்கம் போட்டு தெரியல. அது டாக்டர் டிராவல். நான் உணர்ந்த ஃபியூனரல் கடைசி ஊருக்கு அந்த என்ன சொல்ற கடைசி பயணத்தை ஒழுங்கு செய்கிற பேக்கியம் கிடைச்சு. தேங்க்யூ. கிளம்புனா அவனது சயின்ஸ் எல்லாம் கொண்டாடி இந்த ஊர்வலத்தில் போய் அந்த பேரன் வந்தான். சரியா? பேரன் வந்தான் மயூரன். மயிலன் நான் காய்ச்சி கொண்டு போறான். மயிலன் வச்சுக்கிறேன். அவன் UCL, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன், டாப் ஸ்கூல் ஓரியன்டல் ஸ்டடீஸ்ல எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் எப்படி இந்த சைக்கிள் போகும்? அவன் நீதன் மோடி பேதான். Humanities itself is a pure, perfect. மெட்டல் ஆராய்ச்சி சம்பந்தமான ஒன்று முடிகிறார். ஆராய்ச்சிக்கு நீங்க சொன்னீங்களே இந்தியா, சைனா, ரஷ்யா. ஏன் ரஷ்யா பற்றி சொல்லல? சூப்பர் சயின்டிஸ்ட் அது இங்கிலீஷ்ல திங்க் பண்றான். அது ஆராய்ச்சி இங்கிலீஷ் வேணும். சைனீஸ் இங்கிலீஷ்ல திங்க் பண்றான். ஆராய்ச்சிக்கு மொழி இல்லை. ஆராய்ச்சி இன்னொரு சொல்லி கொடுக்கறது இல்லை. காதல் மான் எல்லாருக்கும் அது வேறு. எல்லாருக்கும் அது வேறு. லவ் ஃபார் ஆல், ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல். ஆனா அது குவாலிட்டி ஆகிடும். எங்க சமர்ப்பிக்கணும்னு தெரியாது. இப்ப எழுதினால் டூல்ஸ் எல்லாம் தான் நம்ம ஸ்மார்ட் கிட்ஸ். நீங்க என்ன எழுதினாலும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தரும். ஆன்லைன்ல உங்களுக்கு எழுதி தருவாங்க. நீங்க நல்ல ஒரு ஸ்டெப்பை போட்டா ஒரு வேர்ல்ட் லெவல்ல பப்ளிஷ் பண்ணலாம். இந்த அமெரிக்க ஓப்பன் நான் திரும்பி பார்க்கிறேன். நானும் ப்ரொஃபசர் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கேன். அது சிந்தனை கலாம் இப்படியே சுத்தி கொண்டிருக்கிறது. இப்ப I see you. So you have to promote this. அதாவது வெள்ளக்காரன் கொலனிசன் நடந்ததான் டீகாலனைசேஷன் பற்றி இப்ப காய்ச்ச 3 நாள். டீகாலனைஸ் பண்றதுனா எங்களோட குவாலிட்டியை நாம கூட்டணும். கூட்டுறதுக்கு இளமையில தொடங்கணும். அதுதான் இந்த 5வது மாநாடு. இது பழைய ஆட்கள் கலைஞர்கள். பழைய ஆட்கள் பெரிய ஆட்கள் இல்லை. நீங்க உங்களுடைய சிவியை பழைய சிவியை நைனை எடுக்கலையா?
8 எடுக்கலையா கேட்டு பாருங்க. எந்த 3 districts and all level applied pure physics அவ்வளவுதான். எனக்கு மற்ற பாடங்கள் விளங்க கேட்டு பாருங்க. மேல இருக்கிறாங்க 7 எடுத்து அவர்கள் கல்வி பின்னுக்கு போகுது. நீங்கள் 9, 8, 7 எடுத்துட்டு வாங்க. ஆனா உங்கள்கிட்ட என்ன இருக்குது? உண்மை இளமை இருக்கு. அந்த முயற்சியை நீங்கள் வளர்க்கணும். ஆனா 45ஆம் ஆண்டு முதல் இது நாங்கள் ராமநாதன் மெமோரியல் லெக்சர் எடுத்திருந்தாங்க. முஸ்லீம் கம்யூனிட்டி இஸ்லாம் சமூகத்தினர் இவருக்கு பின்னாலும் தங்களுடைய மாற்றத்தை கைவிட்டு போகவில்லை. அதனால கல்வியில பின்தங்கி இருந்தார்கள். ஆரம்பமாக கட்சிக்கும் போகவில்லை. நானப்புற மாதிரி அங்கே கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கும் போகல, உருடுவும் போகல, பின்னுக்கு இருந்தார்கள். ஏன்னா தங்களை மேக்கத்தை விடக்கூடாது. சுதந்திரம் நினைக்க அவர்கள் 2 இன்ஜினியர், 3 லோயர், 3 அக்கௌண்ட் இந்திய முஸ்லீம் சமூகத்தில். இந்திய முஸ்லீம் சமூகத்தில் இந்திய முஸ்லீம் சமூகத்தில் திருப்பி ஸ்டார்ட் பண்ணாரு. ஜப்பானீஸை பற்றி கேட்டாரு. எங்களோட முஸ்லீம் வந்த கிளம்பு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் என்ன திருவள்ளுவர் அந்த பேர் பசானாமிஸ் என்ன மாநில லெக்சர் அடிச்சார். டாப் ப்ரொஃபஸர் சொன்னா இண்டிபெண்டன்ட் டைம் முஸ்லீம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள். நாங்கள் மலேசியா கூட்டம் கைலாவிட மலேசியா வந்து இங்க வந்து நாங்க கொலானியல்ஸுக்கு வடிவ கோவலைட் பண்ணி அப்படியே இல்லை. நான் பிழை சொல்ல இல்லை. நாங்க எப்போ ரைஸ் பண்ணிட்டேன் கோவலைட் பண்ணி. அவங்க விட இல்லை. மேக்கத்தை கைவிட விரும்ப இல்லை. அந்த மாதிரி தமிழ் மக்கள் நிலைமை நாங்கள் சில விஷயங்களை கைவிட விரும்ப இல்லை. அதாவது 3 வருஷம் மிகவும் உன்னதமான முயற்சிகளை செய்தார். 30 வருஷம். ஆனா இந்த பல்கலைக்கழகத்தை ஒரு இயங்க நிலையில வச்சிருந்தோம். இப்பதான் தேசிய பல்கலைக்கழகமே இல்ல இந்த மாணவர்கள் மாறார்கள். 30 வரையும் என்ன இருந்தது? முழுக்க தமிழ் பிள்ளைகள். இன்னைக்கு அந்த ஈகோவை மெயின்டைன் பண்றது ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி. ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி சமூகத்தில் இடமே உங்களோட இளம காலத்துல உங்களுக்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் எங்கண்ட விடயங்கள். எங்கட மூலிகளை நாங்கள் பயன்படுத்துறது சித்த பீடம். அகஸ்தியன் சொன்னான். அகஸ்தியன் தென்னாட்டுக்கு வந்தான் புதிய மலைக்கு. அகஸ்தியனுக்கு கைலாயம் போ தெரியாது இல்லை. சுயர்வன் அனுப்புறான் நீ தென்னாட்டுக்கு கூட. அவதான் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணப்படும். எஸ் அகஸ்தியன் இஸ் a great change. அப்படிதான் மிஷனரி இங்க வந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா ஸ்கேடர் நாங்கள் டாப் மெடிக்கல் ஸ்டடீஸ் ஜப்பானா கொண்டாடுறோம். நான் சமயவாதி. ஸ்கேடர் வந்த ஸ்கேடர் வரைய அமெரிக்காவில் வரைய உடல் ரங்க விட மாட்டேன். எல்லாரும் இந்த புத்தகத்தோடு வந்த மெடிக்கல் புத்தகத்தோட இந்திய அந்த சேவையை செய்யணும். கடைசியா பண்ண தெரியும் வரைக கல்கட்டால மகள் இறந்து போனாள். கொலரால கப்பல்ல 1 மாதம் வரணும். ஆஸ்திரேலியா போட் பயணம் உள்ள இறந்த பிள்ளையை புதைச்சி போட்டு வந்த அவர் வந்தாலும் இன்றைக்கு டாப் மெடிக்கல் எஜுகேஷன் ஜாப்னா சாமுவல் வில்லியம்ஸ் ஸ்கேடர் மிஷனரிஸ் வந்தபடியே நாங்கள் மிஷனரிஸ் என்ன குடும்பத்திலிருந்து வந்து அப்ப ஏதோ ஒரு முயற்சி அந்த நேரம் வரும்போது 20 வருடங்களுக்கு முன்ன மெடிக்கல் எஜுகேஷன் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியுமா? 100 வருஷத்துக்கு முன்ன எங்களோட குருதியில என்ன குரூப் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு லட்சம் தெரியாது. அது சும்மா ஒரு குருதியை மற்ற நிலையில ஏற்ற வேண்டியா டியூப்பை போட்டு ஸ்டோவ் பண்றதுக்கு பேச நான் குருதி கூட நானும் போறேன். அதெல்லாம் நான் ஐ ஹியர் திஸ் பார்ட்டிசிபேஷன் பிரிங் ப்ரோக்ரஸ். அப்ப ரிசர்ச் வந்து வெரி ப்ரொமிட்டிவ். இந்த கடைசி செஞ்சுரியில உங்களுக்கு எல்லா சூப்பர் ஹைவேயும் ஓபன். ஹோம் எக்கனாமிக்ஸ் ஆன்லைன்ல ப்ராடக்ட் அளிக்குது. So now opportunities are coming. இப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நாட் பாசிபிள் அட் ஆல். நான் மேல கோப் மீட்டிங் போய் பாருங்க. எங்க கண்ட்ரியை பற்றி சந்தர்ப்பம் அழகா சொன்னேன். ஓகே எவ்வளவு பேர் நான் கவர்மெண்ட் செக்டர்ல வேலை செய்யறோம். பப்ளிக் செக்டர்ல பப்ளிக் சர்வீஸ் செக்டர்ல கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ்ல 1.4 மில்லியன் பீப்புள்.
ஒவ்வொரு 14 இலங்கையருக்கும் ஒரு பப்ளிக் சர்வீஸ். அது உங்களுக்கு தெரியுமா? உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஆமியில் ஒன்று ஸ்ரீலங்கா ஆமி. மிகப்பெரிய ஆமி, சண்டை வழியார மிகப்பெரிய ஆமி. பிரிட்டனை விட பெருசு. முதல் 10 ஆமிக்கு இப்ப இங்க காசு போறது விடங்க காசு. அதே நீங்க சொல்றீங்க கம்ப்யூட்டர் வேண்ட காசு இல்லை, பலவழி ஸ்மார்ட் போர்டு வேண்ட காசு இல்லை, ரைபிள் வேண்ட காசு. ரைபிள் என்ன பில்லுங்க? பிழையான கவர்னன்ஸ். ஆனா முயற்சியுள்ள மக்கள். நாங்கள் எங்களுடைய குலம் பெருசு. இப்ப ஈழத்தமிழர்கள் அந்த புலம் இன்றைக்கு கனடாவில் இருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, சுதந்திர நாடுலாம் இருக்கு. அவன் தெரியும் இங்க போடணும். ஐரோப்பியா தான் நாங்கள் போடுவோம். இப்போ கொஞ்ச நாள் இங்கிலாந்து எஸ் சும்மா இருக்க மாட்டான். அந்த நாட்டில் போய் கேளுங்க ராஜதந்திரியில எங்களுடைய புலம் பெண் மக்களோ புலம் எங்களுடைய புலம் என்று சொல்லுங்க. எங்களுடைய பி எங்களுடைய புலத்தை சேர்ந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? இந்த இங்கிலாந்து இருக்கிற டாக்டர்ஸ்ல 60% ஏசியன்ஸ், ஹார்ட் ஒர்க்கர்ஸ். டொரண்டோ சேம், அமெரிக்கா சேம், ஆஸ்திரேலியா சேம். கலப்பிடப்பட்ட எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட்ஸ் எல்லாத்தையும் டெக்கரேட் பண்றாங்க. முதலாவது விஷயம் நாங்கள் இளவேலை செய்ய வேண்டியது டீலிங் எங்களோட போர்ட்போலியோவை இன்க்ரீஸ் பண்ணணும்னா குவாலிஃபைடா வரணும். ஃபர்ஸ்ட் டிகிரி மேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டிகிரி மேட்டர்ஸ்ல நீங்கள் ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணீங்க, அவங்க போர்ட்போலியோ பார்க்கலாம். இனி நீங்க சிவி எழுத தேவையில்லை. உண்மையிலே நீங்கள் எல்லாரும் ஒரு பிளாக் ஸ்பாட் கிரியேட் பண்ணணும். சண்டை அந்த பிளாக் ஸ்பாட் நீங்களே போடணும். நீங்க கிரியேட் பண்ண வீடியோஸ், நீங்க கிரியேட் பண்ண ஷார்ட் பிலிம்ஸ், நீங்க கிரியேட் பண்ண மியூசிக். சிவி இந்த கடலாசில ஒன்று போறீங்க. ப்ரொஃபசர் உங்களுக்கு சொல்றேன், வெப் பேஜுக்கே பஞ்சி போடுறாங்க கூட டேட்டா. எவ்வளவு கஷ்டப்பட்டது என்ன சார்? எங்களுடைய ஸ்டாஃப் எங்களோட ஃபேக்கல்டி வெப் பேஜுக்கே 4 போடுறாங்க. எத்தனை லெட்டர் அடிக்க வேண்டியது சார்? இன்னைக்கு பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியிலிருந்து எங்களோட கோல்டன் ஜூபிலிக்கு சரிதானே ஸ்பெஷல் லெக்சர் எடுத்து $40,000 ஒவ்வொரு வருஷம் கொடுக்குறாங்க. இங்க அவருடைய செலவழிடா ஆண்டு புலம்பெயர்ந்து கூட எங்கள்கிட்ட இன்ஸ்ட்ரக்டர் இருந்தது இங்கிலீஷ்ல. இங்க அவங்க என்ன செய்வார்? சன்னோட சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து ஹவு டு மேக் கம்பெனி உங்களோட ஐடியாஸ் இருக்கு. ஐடியாஸ் இல்லாம இருக்கு. எங்க புலவர்கள் பாவலர்கள் எல்லாருடைய ஐடியாஸ் இருந்தது. அது உங்களுக்கு தான் வந்து சேரும். ஷேக்ஸ்பியர் மாதிரி அதை மார்க்கெட் பண்றதுக்கு குளோபல் லாங்குவேஜ் இருந்தது. ரவீந்திரநாத் சும்மா வங்கத்தில் எழுதியிருந்தா அதை ஃபேமஸா இருக்க மாட்டேன். ரவீந்திரநாத் ஒரு அரிஸ்டோக்ராட் ராமநாதன் மாதிரி இங்கிலாந்து போன அப்ப வீட்டை கவியை பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்ட் கேட்டா மற்ற பப்ளிஷ் பண்ணுவோம்டா நோபல் பிரைஸ். என்ன பாட்டு சாங்? ஈரான். ஈரானே அவனோட ஃப்ரெண்ட் தான் பப்ளிஷ் பண்ண. ஐன்ஸ்டைன் ஜெர்மனியிலேருந்து ஓடினார் உயிரக்காக. ஜூரன் எல்லாரும் கொலை செய்தாங்க. எங்களை மாதிரி சும்மா ஒரு டெக்னீஷியன் சூழ்ச்சியில் உள்ளிட்டு அவருடைய ஃப்ரெண்ட் இந்த தரப்பு தான் லேப்பர்ஸ் வேலை கொடுத்தாரு. அங்க இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுது. இந்த ஐன்ஸ்டைன் இல்லாம உலகமே இல்லை. எந்த நியூக்ளியர் ரியாக்டரும் இருக்காது. எந்த 4வது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துறாரு. ஒரு அனாத பையன் இப்ராஹிம் நீங்க இருக்கலாம். ஆனா அவங்க குவாலிஃபைடு. அவங்க திங்க் பண்ணி கொண்டு இருந்தாங்க. நீங்க திங்க் பண்ணி போன ஐடியா இருந்தா யாரோ ஒரு ஆள் வந்து கை போக்கும். அதுக்காண்டிதான் இன்னைக்கு இந்த 5வது இடமாடி ஆராய்ச்சி மாநாடு இந்த ஏற்பாடு திலீபன் ஆர்டி செல்வன் செய்திருக்கிறோம். ஏற்பாடு நாங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதை பயன்படுத்துறது பயன்படுத்தாத அதையே பொறுத்தது. இந்த இயற்கையும் எங்களுக்கு எவ்வளவு ஏற்பாடு செய்யுது. நாங்கள் இல்லாம சொல்லி ஒரு நம்ம சொல்லி ஏற்பாடு. இந்த இயற்கையில எங்கள்கிட்ட இன்னும் இல்லை. ஏதாவது நாங்கள்
102 எலிமெண்ட்ஸ் இருக்கு. யார் கொண்டு வந்தா இந்த ஆபத்து அட்டவணையில் நாங்கள் ஆராய்ச்சி செய்து 107 எலிமெண்ட்ஸை நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஹைட்ரஜன்ல இருந்து மேபி யுரேனியம், ரேடியம், சீசியம் வரை நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். யாராவது நாங்கள் கொண்டு வந்தாங்க. நதிகள் இருக்கு, மலைகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதில் நாங்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு வாழ்க்கை அமைக்கிறதுக்கு என்ன வேணும்? கல்வி வேணும். அதுதான் சொல்லுவாங்க ஆனந்தமா என்ன அறிவார். அந்த கல்வியில முக்கியமான கல்வி இந்த மானுடவியல், சோசியல் சயின்ஸ், சமூக விஞ்ஞானம். ஒரு பெரிய படம் எங்களுக்கு. நீங்க போவீங்க, நீங்க சிலோன் எலக்ட்ரிசிட்டி கிடைக்காது. சிலோன் எலக்ட்ரிசிட்டியில போனீங்கன்னா ஒரு பெரிய எலக்ட்ரிக் ஜெனரேஷன் தொழிற்சாலை போனீங்கன்னா எத்தனை எலக்ட்ரிக்கல் இங்கே இருக்கும் நினைக்கிறீங்க? இப்ப யோசிங்களா? 10 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் இருக்கு. அங்க சிவில் இன்ஜினியர்ஸ் கூட இருக்கு. அது பராமரிக்கிறது. அது மாதிரி நீங்கள் வார்டியில போனா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு இதய சிகிச்சை நிபுணர் ஒரு 4 பேர் தான் இருக்கு. ஒரு மெடிக்கலுக்கு டாக்டர்ஸ் சென்ட்ரல் போட்டி போட வேண்டிய என்எல்ஏ போடுகிறேன் சேனல் ஒரு குறிப்பிட்ட ஆளெல்லாம் இருக்கணும். ஆனா நீங்கள் இந்த சமுதாய களத்தை எடுத்தீங்க, சமுதாய களத்தை எடுத்தீங்க, அதோட லேபோரட்டரி, அதோட தொழிற்சாலை. அங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆகல் வேணும், மிட்வைஸ் வேணும், கவுன்சிலர்ஸ் வேணும், டீச்சர்ஸ் வேணும், மென்டர்ஸ் வேணும், ஜியோகிராஃபர்ஸ் வேணும், ஹிஸ்டோரியன்ஸ் வேணும், ஆர்கியாலஜிஸ்ட் வேணும். உங்க செம்மணியெல்லாம் நான் தான் அடுக்கி வச்சிருக்கேன் வெட்டுமாடியில். அது என்ன ப்ரோசஸ் பண்றது? எல்லாரும் சர்வே கூட சர்வே பண்ணாலும் சர்வே கற்றுக்கொண்டா தெரியா? நாம செய்யறது இல்லையா? இப்ப எங்க குளத்துல எல்லாம் வருது. அதுக்கு பேக் பேமெண்ட் எல்லாம் நான் நினைக்கிறேன் 13 மில்லியன் வேணும். ட்ரெஷரி மணி எடுக்கல. ஸோ மிஷின் ஜெனடிக் கோடிங் ஜப்பானுக்கு அனுப்பாம நாங்க செய்யலாம். சும்மா மயக்க பிடிச்சு கட்டி கொண்டு இல்லை, நாங்க மிஷின் வளர்த்திட்டோம். வந்து கஸ்டம்ஸ்ல இருக்கு 65 மில்லியன் எக்ஸம்ஷன் கவர்மெண்ட் தருவதில்லை, பிரைவேட் போட்டு அது செய்தா நாம எல்லா ஜீன்ஸ் ஜெனடிக் கோடிங்கும் இங்கே செய்யலாம். அதுக்காண்டி ஒரு அந்த 8 மாடி கட்டம் டவுன்ல இருக்கு. நான் சும்மா சொல்றேன். நாங்கள் சண்டேக்கு வளர்ந்துறாங்க. ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்டி இல்லை. அந்த கட்டுறதுக்கு பேரு சென்டர் ஃபார் டவர் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச். ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் யார் கட்டினது? அவ்வளவு பொருள் எங்கே இருந்து வருது? உங்கள்கிட்ட வளம் இருக்கு, மூளை இருக்கு, தியாகம் இருக்கு. நான் மெடிக்கல் என்று சொல்றேன். அது எத்தனை கோர்சஸ் நடந்துக்கிறாங்க. உமன் எம்பவர்மெண்ட் மெடிக்கல் இருக்கிறாங்க. இந்த சொசைட்டி வந்து ஹியூமன் பீயிங்ஸ். நான் ரிசர்ச் பற்றி சொல்றேன்டா. ரிசர்ச்சின் முடிவே ஃபைண்டிங்ஸ். நாங்கள் எத்தனை பிரச்சனைக்கு நாங்கள் என்ன கோஸ் அண்ட் காரணம் காரியம் கோஸ் அண்ட் எஃபெக்ட் காரணம் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அது சோசியோலஜி ப்ராப்ளம்ஸ், சமூகம் சார்ந்த ப்ராப்ளம். அதான் ரிசர்ச்சின் ஃபைண்டிங்ஸ் அல்ல டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கவரி எப்படி போனா அந்த களம் வந்து இயற்கை டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்ளம் டிஸ்ட்ரிபியூட் எல்லாம் பார்க்கணும். எங்களுடைய மன்னார் சமூக ப்ராப்ளம் நான் பார்த்த ஒரு பேப்பர் தலைமன்னாரில் உள்ள மக்களுக்கான நிற உணவக்கூடிய பிரச்சனை. அங்க மீன் இருக்கு, அரிசி இருக்கு, மற்றது இல்லை. ஒருவன் மேற்கரை கொண்டு போறான் இந்த தலைமன்னார். ஏன்னா பொருளாதார திட்டத்தின்படி தமிழ் தான் போகுது. அப்படியே பேப்பர் எழுதி. So understanding the problem, how the problem solved, that's a mantra of the mathematics. அப்ப இந்த யூனிவர்சிட்டி அமைக்கப்பட்டது நாலேஜ் சென்டர். இது ஒரு அறிவு திருக்கோயில். அறிவு திருக்கோயில அறிவு வேர்ட்டிக்கல வளர்த்தெடுக்கப்படாட்டி அதை நாங்கள் பரப்பிடாது. இந்த நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன் சொல்றாரு. நாலேஜ் படிச்சு பறக்கிறது நீங்கள் உருவாக்குற ஒவ்வொரு விஷயம். அது அந்த கவிதையா இருந்து ஆர்டிகளா இருந்து பழைய ஆக்களுக்கு இங்க கலக்கி கொண்டு இருக்காங்க. யுவாசிமா பழைய ஆக்களை எல்லாத்தையும் தொகுத்து நீங்க போடுங்க. இவ்வளவுதான் விஷயம். இது உங்கள்கிட்ட இருக்கு. இந்த இளமையில தான்
உன்னதமான எண்ணக்கர்கள் எல்லாம் உருவாகும். அந்த உருவாகிற எண்ணக்கர்கள் தனிய கதையாக படிச்சுட்டு போவாங்க. அதை ஒரு திடகாத்திரமான அறிவியல் கோப்பில கொண்டே கிளப்புறது. அந்த கிளப்பிடாதவரையும் இந்த சுதா காலத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அந்த முயற்சியை ரவுராம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போகிறேன். அதை தொடர்ந்து இந்த அப்போதே நான் சொன்னேன், இது ஹெட்டோ HTC இந்த ப்ரொஜெக்டா இல்லாமல் ஒரு சின்ன ப்ரொஜெக்ட் பெரிய காசுன்னு சொல்றாரு. மேடம் எவ்வளோ காசு இந்த யூனிவர்சிட்டி டோட்டல் பட்ஜெட் யூனிவர்சிட்டி 1.1 மில்லியன். கண்ணையம் ஒரு சுவரே 1.1 மில்லியன். குங்குருதி ஒரு தூள் சுதுமலை அம்மனை இடிக்கிறதா புதுசா கட்டுறதா பாதுகாப்பு கூடிய எஸ்டிமே ஜனமே நான் ஜனங்களுக்கு ஐஜி இடிக்காது என்று இடிச்சு கட்டுறாங்க. நேற்று முன்னா கான்பரன்ஸ்ல நான் இந்த சாப்பாடு 1.1 மில்லியன். என்ன சார் உண்மையில காசு பிரச்சனை இல்லை. அந்த முந்தி எங்க இயக்க காலத்தில் சொல்லுவாங்க, படம் தான் வௌவால் தானே வேண்டும். உங்களோட ரிசர்ச் குவாலிட்டியாக இருந்தா சும்மா ஸ்பான்சர் என்ன நல்ல ப்ராடக்ட். என்னது சுரேஷுக்கு 40,000 பென்சில் ஆகுது. எங்க என்ன டாப் ரிசர்ச் ரிசர்ச் நான் வரும். உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். சமூகத்தில் நிறைய பொருளாதார நிலைமைகள் இருக்கிறதான் சொன்னேன். ஸ்பான்சர் இல்லாம இல்லை, செல்வம் இல்லாம இல்லை, லட்சுமி உங்களை தேடுகிறவா. நீங்கள் உரிய முறையில உங்களை வளர்த்துட்டு கேட்க. ஆனா இன்னைக்கு இந்த களம் உங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க சிந்திச்சிருந்தீங்க. உங்களை அந்த சிந்தனையை வரவேற்கிறார்கள் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்க சொல்ல வேண்டிய சொல்லி இருக்கிறீங்க. அது இதென்ன வந்துருக்கு. இதென்ன வந்தா இந்த மாசம் சொன்னா டைம் கவர்மெண்ட் அந்த இதழ் எங்கேயோ போகும். தான் பார்ப்பா பாக்கியம் அதுல இருந்து இந்த விஷயத்தை பெற்றுக் கொள்வாங்க. டைம் பாம் எப்போது வெடிக்கும்னு தெரியாது. வேறனா பகவத்கீதைகளுக்கு ஒரு மாசம் கிடைக்க அப்படிதான் இருந்தது. சும்மா ஒன்றே வை ஒரு நாளைக்கு நீங்க வந்து பார்க்கறாங்க. மேபி காட்டுல கட்டு வந்த அப்படிதான் வந்து பார்க்கறாங்க. அது மட்டும் டிசி வந்து பார்க்க நேரம் வரும். இன்னத்தை பார்க்கறது அப்ப ஒன்றும் பார்க்கல. கேர்ள் ஃபிரெண்ட் இந்த அல்பத்தை பார்க்கல. அப்படியா நேரங்கள் வேறு. அப்ப அந்த புத்தகத்தை தட்ட வேண்டியது. அதே மாதிரி இந்த புத்தகத்துல போறது கடைசியா சொல்லி கொண்டு போறேன். இந்த ஸ்மார்ட் போனும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டீப் லேர்னிங்கும் பிக் லாங்குவேஜ் மாடல்ஸும் வந்துடுது. நீங்க இன்னைக்கு இந்த மகாநாட்டு ஏற்பாடு குழு இவ்வளவு ஆர்டிகிளையும் சும்மா PDF அல்லது யூனிகோட்லயோ ஏற்றி விடுங்க. ஏற்றி விட்டா ஆரோ சேவ் பண்றதுக்கு தலைமை நேரம் பற்றி ஏதோ சேவ் பண்ணா தலைமை நேரம் போய் செய்யணும். இரண்டாவது போய் செய்யணும். இது கொண்ட ஒரு என்வாரன்மெண்ட். முந்தி இப்படி ஒரு என்வாரன்மெண்ட் இருந்தது இல்லை. யூ ஆர் பிளஸ் கிட்ஸ். பிளஸ் கிட்ஸ். உங்களோட அலுவல் எல்லாம் போய் செய்யணும். உங்களோட அலுவல் எல்லாம் போலியது போய் செய்யணும். அவை நீங்கள் கலன் எதிர்பார்க்க திருக்குறள் எப்படி எழுதாங்க தெரியாது. இப்போ நாங்கள் கொண்டாடிக்கொண்டாட வேண்டும். கற்க கசட கெட்டபின் நிற்க அதற்கு தக. ஆராய்ச்சின்னு வந்தாலே நாங்கள் எவ்வளவு கற்றாலும் அதை நாங்கள் வெளிக்கொண்டாடுறதுக்கு உங்களோட தீசிஸ் உங்களோட ப்ரொடக்ட் ஒரு எக்ஸ்ட்ராக்க தானே போட்டுருக்கீங்க. இந்த எக்ஸ்ட்ராக்க பார்த்துட்டு யாரோ ஒரு ஓடிடுவாங்க. நான் உதாரணமா எந்த லைஃப்ல இருந்து சொல்லிட்டு போறேன். நான் PhD செய்யுங்க எடின்பர்க் ஒரு ரிசர்ச்சும் செய்கிற ரிசர்ச் மேலும் படிக்கவும் இல்லை நடத்திருக்கீங்க. இன்டர்நெட்டும் போயில்லை. சும்மா போறதுதான். கணக்கு செய்ய தெரியுமா? அவ்வளவுதான். ஒரு அங்கினா ஒரு கோர்ஸ் ஒர்க்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. கரியர் பட்டன் இந்த பெட் பல்ப் ஸ்டீம் இன்ஜின் கேம்ஸ் பெட் அவற்ற காசு சொன்னாங்க. 3 இடத்துல விஷயம் முடிக்க இந்த விஷயம் வந்து சொல்லுங்க. ஓப்பன் ப்ராப்ளம் வந்துட்டு சொல்லி நடந்துட்டு போகணும். அந்த இருந்தால் சந்தோஷமா இருந்துட்டு போ. நானும் சொன்னேன் குட் லைஃப் நோ 3 years நோ ப்ராப்ளம். வாட் இஸ் தி ப்ராப்ளம்? அங்க லூஸ் பண்ண போறேன். இப்படி பட்டத்தோட வந்து மாடி விட்டு மாப்பிள்ளைங்கிறாரு. இல்லை இட்ஸ் a good try. தந்தா சுக்கோய இப்படி செய் இப்படி செய் இப்படி செய்ய
எனக்கு அப்படி செய்ய அவ்வளவு நாட்டம் இல்லை. ஏன்னா அந்த தரமான மனுஷன் நல்ல முயற்சியோட செய்யக்கூடிய ஒரு டச். அப்ப நான் இவர் ஏன் என்ன இப்படி செய்ய, இவர் செய்யறத விட தான் செய்திருக்கிறாங்க. உண்மையா சொல்லலாம். ஒரு போட்டு ஃபுல்லா அழுகிறார் காலையில பின்னேறம் மட்டும் எப்படி செய்ய. நான் சும்மா பார்த்து கொண்டிருப்பேன். என்ன பிடிச்சா நல்ல முடிவு வந்திருக்குமே. இந்த மாட்டு உள்ள சொல்ல நீங்க வேக வச்சா அப்படி இருந்த லைப்ரரியில பின்னேறம் போய் ஃபுட்பால் அடிச்சுட்டு பைத்தியம் பேர் டைம் ஒதுக்கி கொண்டு போகுது. போய் சும்மா ரெஃபரன்ஸ் காட்டுறாரு. ஒரு ஃபுட் நோட் இருந்தது. ஒரு அமெரிக்கன் மோஷன் அண்ட் தீசிஸ் இந்த ஃபுட் நோட். பேப்பர்ல ஃபுட் நோட் அந்த ஃபுட் நோட் இந்த தீசிஸ் ஒரு விஷயம் இருக்காங்க. லேண்ட் தீசிஸ் முந்தியமா எடுக்கல. நான் இன்டர் லைப்ரரின்னு போட்டேன். அந்த தீசிஸ் வந்தது அந்த ஃபுட் நோட். அந்த ஃபுட் நோட் விஷயம் அந்த ஃபுட் நோட் அப்படி இல்லை. அந்த ஃபுட் நோட் வச்சு நான் ட்ரை பண்ணி கொண்டு போனேன். சூப்பர் ஹாப்பி இல்லை, சும்மா அன்ஹாப்பி. இவன் என்னெல்லாம் செய்யறாங்க எங்கதுலேயே செய்யணும். நான் லைப்ரரியில் சேர்த்து கொண்டு ஒரு ஃபுட் நோட் அடியிலே ஒரு நோட் என்ன சொன்னது, இப்படி ஒரு சிம்பிள் என்வாரன்மெண்ட் சொல்ற அந்த என்வாரன்மெண்ட் போனா இப்படி ஒரு பார்த்து பேபி ஓப்பன். தட் இஸ் ரிசர்ச். நீங்க சொல்ற ஏதோ ஒரு சின்ன விஷயம் லிட்டில் அட்வான்ஸ்மெண்ட் may save you from the greatest fear of your life. அப்படிதான் கன டிஸ்கவரிஸ் வந்தது. அது சயின்ஸா இருக்கலாம், இன்ஜினியரிங் இருக்கலாம், சோசியல் சயின்ஸா இருக்கலாம். நீங்க பல இடங்களை போயிட்டீங்க. ஹியூமன் பீங்ஸ் இருக்கிற சூப்பர் ஃபெசிலிட்டிஸ். எல்லா நவகிரகங்களும் எல்லாத்துக்கும் வேறு திசையை பார்க்கணும்னு இருக்குமா? நவகிரகங்களும் ஒவ்வொரு திசையை பார்க்கணும்னு இருக்கு. சூரியன் கிழக்கவாகும், சுக்கிரன் அங்கவாகும், சனீஸ்வரன் இஞ்சவாக, ராகு இஞ்சவாகும், கேது இஞ்சவாகும். இல்லை, இன்றைக்கு உலகத்தில் உள்ள 8 பில்லியன் மக்கள், 8,500 மில்லியன் மக்களும் இன்டர் கனெக்டட் வித் தி வேவ். அதுதான் எல்லாரும் கனெக்டட். என்னதையும் போடு யாரும் பாப்பா. இவன் சும்மா கவர்ச்சியான படத்தை போடு கூட போய் பாப்பா. போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அது அளவில்லாத இப்ப வெப் டொமைன். உங்க கல்யாணம் எடுத்துக்கொண்டான்னு இருக்காங்க. கூட போறாங்க யார் கலரை என்னடா பழையமான அப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியுங்க, இப்போ உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்றே ஒருவரே தருவான்னு சொன்னது கணிப்பு குங்குமரா சொன்னது இப்பதான் ரியாலிட்டி ஆகுது. அது இப்பதான் வந்து ஏன்னா ரஷ்யன், இந்தியன்ஸ், அமெரிக்கன்ஸ், பொலிவியன்ஸ் எல்லாரும் ஃபுட்பால் படத்தை போடுறான், மெஸ்ஸி போடுறான், பாட்டை போடுறான். முந்தினதுக்கு எல்லாம் நாங்க தவங்கிடத்து இருக்கோம். சீர்காழி வாராருன்னா நாங்க சுற்றி கொண்டு போவோம். இப்ப எல்லாமே வேறு, எல்லாம் கனெக்டட். அந்த கனெக்ஷனுக்கு நீங்க வாரீங்க. அந்த கனெக்ஷனே சும்மா ஹொரிசான்டல் கனெக்ஷன் இல்லாம, ஹொரிசான்டல் நீங்க சும்மா பெரம்பரை இந்த சோசியல் மீடியாவில் உள்ள சரிதான் துணுக்கள் போட்டு கொண்டிருக்காம, சும்மா பெரம்பல் செய்திருப்போ செய்தி பேர் கடுமையாகாமல் நீங்க வேர்டிக்கலா போடுறீங்க. அதான் ரிசர்ச். நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயம் ஒரு நாள் யாரோ ஒரு ஆளுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள கருவியா மாறும். அதுக்கு நீங்க இளமை பெறுவதில்லை. உங்களுடைய பட்டதாரி கல்வியின் இறுதியில ஒரு கல்மினேஷன், ஃபர்ஸ்ட் டிகிரி மேட்ரிக்ஸ், ஒரு கல்மினேஷன். உங்களோட பிளாக் ஸ்பாட், உங்களோட போர்ட்போலியோ கூட்டுறதுக்கு இதுல செய்திருந்தீங்க. தனி அப்டிராக்டோட விடாதீங்க. இந்த அப்டிராக்ட கோட் பண்ணி உங்களோட ஃபுல் பேப்பரை நீங்க லோட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஓபன் தி பிளாக் ஸ்பாட். ஃப்ரீ பிளாக் ஸ்பாட் இருக்கு, ஃப்ரீ பிளாக் ஸ்பாட் இருக்கு. இங்க லிங்க் பண்றது அது போய் சேரும். இந்த இப்பெல்லாம் கனெக்டட் தானே, இதே எடுத்து கொடுக்கும், தானே எடுத்து கொடுக்கும். அப்படியான ஒரு அருமையான ஒரு பிறவாமுள்ள அறிவியல் பிறவாக எடுத்திருக்கிற காலத்துல, பொன்னான காலத்துல நீங்க வளர்ந்திருக்கீங்க. அந்த பிள்ளைகளுக்கு இந்த பீடமும் இங்கே இருக்கிற இந்த ஏற்பாடுகளும் ஒரு சிறந்த ஒரு ஏற்பாடு செய்தது. இளைய வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன்.